வாழ்த்தி மகிழ்வோம். அகத்தவும் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஜூன் 12ஆம் தேதி பதிவினை காணுவோம். ஒரு சொல்லில் கூற வேண்டுமென்றால் நாம் ஜூன் 12ஆம் தேதி பெத்தவும் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என்ற அந்த நாளுக்குள்ளேயே ஜூன் 12ஆம் தேதிக்குள்ளேயே புரிதல் என்று கூறலாம். எல்லையற்றதை பற்றிய புரிதலை அடையுங்கள். புவியில் நன்மைகள் உண்மையானவை, நிறைவு செய்கிறவை என்று வீணாக கற்பனை செய்து கொண்டாலும் வலியும் துக்கமும் அவற்றின் உண்மையற்ற மற்றும் திருப்தியற்ற தன்மையை கொண்டவனான அவன் மனிதன். பொருளின் பொருண்மைகளில் முழுமையான திருப்தி கிடைக்கும் என்று எப்போதும் நம்ப முயற்சிக்கும் அவர் இந்த நம்பிக்கைக்கு எதிராக ஒரு உள்ளார்ந்த மற்றும் நிலையான கிளர்ச்சியை உணர்ந்து கொள்கிறார். இந்த கிளர்ச்சி ஒரே நேரத்தில் அவரது எதிர்பாராத மரணத்தின் பதிலடியாகும். மேலும் அழியாத நிலைபெறான முடிவில்லாத திருப்தியற்ற அமைதியை காணலாம் என்பதற்கான உள்ளார்ந்த மற்றும் அழியாத சான்றாகும். மனிதன் அடிப்படையில் மற்றும் தெய்வீக மறைபொருள் நிலைபெயர் உடையவன். மேலும் மரணம் மற்றும் பதற்றமான அமைதியின்மை ஆகியவற்றில் மூழ்கி அவன் தனது உண்மையான இயல்பின் உணர்வில் நுழைய முயற்சிக்கிறான். நம்பிக்கையின் பொதுவான தளம் அனைத்து சமயங்களின் வேர் மற்றும் மரபு வழி அன்பின் உள்ளம் என நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லையற்ற புரிதலை பற்றிய ஒரு புவியில் எவை நமக்கு புரிதலாக எளிதாக உள்ளதோ அவற்றை நம்பிக்கையின் பொதுவான தளமாக அந்த சமயங்களிலும் நமது மரபு வழி மக்களின் ரசனை புரிதலின் வழியாக நாள்தோறும் கடந்து செல்வோம் என கூறி அவர் பதித்த ஆங்கில பதிவினை காண்போம். We can say it in acrostic grasp, in simple word, gentle ranges a while systematic process. Grasp in the sense what we say Tamil புரிதல். In English we can say grasp, gentle ranges a while systematic process. Reach out into a comprehension of the infinite. Reach out into a comprehension of the infinite. Whilst vainly imagining that the pleasures of the earth are real and satisfaction, pain and sorrow can truly man of the unreal and unsatisfying nature, ever striving to believe that complete satisfaction is to be found in material things, is conscious of an inward and persistent revolt against this belief, which revolt is at once a retaliation of his essential mortality and an inherent imperishable proof that only in the immortal, the eternal, the infinite, and he find abiding satisfactions and unbroken peace. Man is essentially and spiritually divine and eternal, and immersed in mortality and troubled, and thus he is striving to enter into a consciousness of his real nature, the common ground of faith, the root and spring of all religion, the heart of love. So, grass, you can say it in acrostic for the day June 12th. புரிதல் என ஜூன் 12ஆம் தேதி பதிவினை கூறி நாம் அகத்தவும் ஆண்டின் ஒவ்வொரு நாள் ஜூன் 12ஆம் தேதி பதிவாக புரிதல் என்ற ஒரு சொல்லில் நிலைநிறுத்தி நாம் ஆண்டுதோறும் கடைபிடிப்போம் என கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.